மல்லாட்டை போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். மல்லாட்டை போட்டதில் விவசாயம் பாதுகாக்கணுங்க. ஒரு செடிக்கு அப்படி காய் இருக்குது, பரவாயில்ல. ஏகப்பட்ட செலவு ஓட்டுறதுலேருந்து நல்ல மல்லாட்டை விளைச்சலாக இருக்குது. ஓட்டுறதுலேருந்து மருந்து அடிக்கிறதுலேருந்து களை உளி 2 களை வெட்டுறதுக்கு ஆள், எல்லாத்துக்கும் ஆள் வச்சே பண்ணுறதால எவ்வளோ கஷ்டங்க, எவ்வளோ ஒரு ஹார்டாக இருக்குது. அரசாங்கம் இதுக்கான ஒரு உரம் வழங்கல் திட்டம்லாம் வந்து இப்போ தேர்தல் வருது. இந்த தேர்தல் நேரத்தில் உரம் வழங்கல்லாம் வந்து ஃப்ரீயாக வழங்கினாங்க. உரம் வந்து 1650 700 1700 விற்கிது. உரம் விலையெல்லாம் கம்மியாக கொடுக்கணும், ஃப்ரீயாக கொடுக்கணும். நன்றி, வணக்கம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம காராமணி தான் வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம். பாருங்கள், ஹார்வெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம். விவசாயத்தை ரசிக்கிறோம். நம்ம இயற்கையை லவ் பண்ணுங்க. அப்படியே இயற்கையை ஒரு நாசம் பண்ணிவிட்டு எங்கேயாவது பார்த்தா ஃபோட்டோ பிடிச்சி போடுங்க. ஹார்வெஸ்டிங் பண்ணிகிட்ருக்குங்க. இவ்வளோ காய் பறிச்சிருக்கோம். கொஞ்சம் செடி தான் போட்டிருக்காங்க. எங்கள் அம்மா பறிச்சிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் அப்படியே மல்லாட்டை எந்த பயிர் பண்ணால் ஒரு ஊடு பயிர் மாதிரி போடுவாங்க. அது ஒரு ஊடு பயிர் மாதிரி போட்டாங்கன்னா வீட்டுக்கு தேவையான காராமணி, பழுத்தம்பருப்பு, பைத்தங்கொட்டை, பைத்தஞ்செடின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பறித்து நம்ம பயன்படுத்துவோம். இது ஊடு பயிர் மாதிரி போடுவோங்க. இது ஒரு விதமான இது ஒரு பைத்தஞ்செடிங்க. பூ விழுந்துருச்சு. ஐயோ, நம்ம ஊடு பயிர் மாதிரி போடுவோம். பாருங்கள், சிலது நல்லா முத்தி இருக்குது, காய்ஞ்சிருக்கு. சிலது வந்து முத்து இதாக இருக்கிறது. ஹார்வெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அவிச்சு சாப்பிடலாம் நல்லா. ஊடு பயிர் மட்டும் இது மட்டும்தான் போடுவோமானா உளுந்து கூட போடுவோங்க. உளுந்து பாருங்கள், உளுந்து கூட போடுவோம். ஊடு பயிர் மாதிரி நம்ம வேர்க்கடையில் நெல் நட்டோம்னா நெல் ஓரங்களில், வரப்பு ஓரங்களில் இந்த மாதிரி ஊடு பயிர் உளுந்து போடுவோம். பைத்தம்பருப்பு போடுவோம், பைத்தஞ்செடி. உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருக்கும். கண்டிப்பாக விவசாயம் எல்லோரும் பண்ணணுங்க. எல்லாம் ஃப்ளாட் போட்டு விற்றுட்டா ஃப்ளாட்டில் உட்காந்துன்னு சோறு சாப்பிட முடியாது. எல்லாம் பில்டிங்காக தான் இருக்கும். கண்டிப்பாக விவசாயம் பாதுகாக்கப்படணும். இந்த முறை மழை கம்மின்றதால நம்ம சைடு மழை கம்மி தாங்க. பாருங்கள், நல்ல காய் வச்சுருக்கு. அந்த வாட்டி உளுந்து கூட நல்ல காய் தான், சரியான காய் வச்சுருக்கு. ஊடு பயிர் மாதிரி பயிராக கூட வச்சுருக்கோங்க. நல்ல பயிர் தான். கண்டிப்பாக நாம்ளும் வந்து விவசாயத்தை பாதுகாக்கணும். எல்லா விவசாய பெருங்குடி மக்களும் விவசாய விட கூட கற்றுக்குங்க. கண்டிப்பாக நிலத்தை வந்து ஃப்ளாட்டு போடுறதுக்கு சேல் பண்ணாதீங்க. வெளியே போய் எங்கே வேலை செஞ்சாலும் நம்மக்கிட்ட இருக்கிற 50 சென்டோ 60 சென்டோ 30 சென்டோ வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். பயிர் வைங்க. அதுமாதிரி வேர்க்கடையில் நம்ம லிட்டரலாக போடுவாங்க. ஒரு வரப்புக்கு, ஒரு மஞ்சிக்கு, அதாவது ஒரு பாத்திக்கு ஒரு நடுவில் மத்தியில் போடுவாங்க. பார்த்தாலே தெரியும். நம்ம ஒரு பாத்திக்கு நடுவில் அதுமாரி சென்டரில் அது மாதிரி போடுவாங்க. வீட்டுக்கு தேவையான உளுந்து,